பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே தஞ்சாவூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பாஜக நிர்வாகி முரளிதரனை கட்சியிலிருந்து நீக்கி நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாஜக சார்பில் இதுவரை வேட்பாளர் பட்டியல் வெளியாகாத நிலையில் கடந்த 30ஆம் தேதி தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் தன்னிச்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தனது ராசிப்படி அன்றைய தினம் நல்ல நாள் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்து பரப்புரையை தொடங்கியதாக முரளிதரன் விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாகவும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் கூறி அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் முரளிதரனை நீக்குவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முரளிதரனுடன் எந்தவித தொடர்பும் வைக்கக்கூடாது எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தனக்கு விபத்து ஏற்பட்டபோது உடனடியாக நிகழ்விடத்திற்கு வந்து முதலுதவி அளிக்க ஏற்பாடு செய்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என முன்னாள் சபாநாயகர் தனபால் பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்துள்ளார். 2016, 2021 என தொடர்ந்து 2 தேர்தல்களில் அவிநாசி தொகுதியில் வெற்றி பெற்ற தனபால் இம்முறையும் அதே தொகுதியில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்ததாக தெரிகிறது. ஆனால் தற்போது அந்த தொகுதியை பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியுள்ளது. இதனால் தலைமை மீது அதிருப்தியில் உள்ள தனபால் ஜெயலலிதா மறைவிற்கு பின் ஆட்சியை காப்பாற்றி தந்த தனக்கே சீட் வழங்கவில்லை என வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தனபால் 1988ஆம் ஆண்டு சென்னையில் விபத்து ஏற்பட்டபோது நேரில் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தவர் ஜெயலலிதா என புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். மேலும் அம்மாவின் அன்பு என்றும் அம்மாவின் நினைவில் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கட்சிக்கு சோதனை வந்த காலங்களில் விசுவாசத்துடன் செயல்பட்டவர் தனபால் என கூறியுள்ளார். அவர் சோதனை பெறுகிற போது அந்த சோதனையிலே அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர். அவருக்கு இடம் சொன்னால் எவ்வளவு தூரம் இருக்கிறது நிலைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தவேக சார்பில் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் காப்பி அடிப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் மகளிர் உரிமை தொகையை மாத சம்பளம் போல பெண்கள் பார்ப்பதாக கூறினார். தொடர்ச்சியாக ஒரு மாத சம்பளம் போல் மகளிர் உரிமை திட்டம் வந்து கொண்டிருப்பது அவருடைய கஷ்டங்கள். ஏன்னா அந்த மகளிர் வந்து 100 ரூபாய்க்கூட தன்னுடைய கணவனை எதிர்பார்த்தோ தன்னை சார்ந்தவரை எதிர்பார்த்தோ பணத்தை இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ அவருடைய இப்போது தனக்கு ஒரு உரிமை இருக்கிற இந்த பணம் மாதம் அந்த 1000 வருவது தாங்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்கின்றார். கட்டுப்பாடு மற்றும் கொள்கை இல்லாத கூட்டமாக தான் தவேக உள்ளதாகவும் விமர்சித்தார். கட்டுப்பாடற்ற ஒரு கும்பலாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கொள்கை ஒரு கட்டுப்பாடு உள்ள இயக்கமாக அந்த இயக்கம் கிடையாது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக மகத்தான வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.